ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கடலைப்பருப்பு தக்காளி சேர்த்து கார சட்னி ரெடி பண்ணிக்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ரவாக்கும் கார சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இங்கே பாருங்கள் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 4 வரமிளகாய், நல்ல கலர் கொஞ்சம் நிறம் மாறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். வரமிளகாவை எடுத்துருங்க. இங்கே பாருங்கள், மிளகாய் எடுத்துருங்க. போதும், வறுபட்டு எடுத்து கலர் மாறிடும். நல்லா பொரிய ஆரம்பிச்சிட்டு இதையும் அள்ளிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வரமிளகாவை ஃபஸ்ட்டில் எடுத்துட்டேன், ஜார்லேயே சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், எல்லாமே சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு இதை அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அதே பாத்திரத்தில் எண்ணெய் இருக்குது, அப்படியே சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், 2 தக்காளி நல்லா பெரிய சைஸு சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இதே 2 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் நீக்கி வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சிருக்கு. 1/2 நெல்லிக்காய் சைஸு புளி. நம்ம மிளகாய் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு புளி. தக்காளி 2 சேர்த்துருக்கேன். நல்ல காரம் தான், 3 மிளகாய் சேர்த்துருக்கேன். நல்லா காரம், நல்லா வதக்கிடுங்க. இன்னும் 2 நிமிஷம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்செடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், நம்ம மிளகாய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது கூடவே கல் உப்பு, சட்னிக்கு தகுந்த மாதிரி. இதை ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், அரைச்சிட்டேன் நல்லா. இப்போ நம்ம வதக்கி வச்சுக்கிற தக்காளியை சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எல்லாமே சேர்த்துட்டேன். தக்காளியிலேயே ஈரம் இருக்கும், அப்படியே அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன், சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் சட்னி நல்லாயிருக்கும். உப்பு செக் பண்ணிக்கோங்க, ஆனால் நல்லா காரமாக இருக்கும். காரமாக இருந்தால் தான் சட்னி நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, ஒரு வரமிளகாய், ஒரு சிட்டிகை சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை. நல்லா பொரியட்டும். இப்போ லைட்டாக பெருங்காயப்பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் வர அளவுக்கு சேர்த்துங்க. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கோம், நல்லா மணமாக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுல அப்படியே சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சட்னி தாளிச்சாச்சு. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். கடலைப்பருப்பு தக்காளி சேர்த்து கார சட்னி ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.